750 பவுன். மிஞ்சின கொண்டு நாங்க ஓ என்னடா வெக்கத்தை வராக்களுக்கு லவ் இல்ல லவ்வுக்கு அப்புறம் ஜீவன் வரும். முதல்ல நல்ல ஒரு காதல் வருவாருன்னு நெல்ல குடிக்க சொன்னல பயிர நான் குடிச்சவள விட்டுதேன் நான் ஓடுதேன் எல்லாம் முடிஞ்சு மஜில ஏறினா ஏறதோட நிறுத்துறாங்க தான் டாம்பி என்ன கொண்டு கட்டாத்து மாதிரி பாய் விட்டு சிரிச்சா சிரித்து வாழ வேண்டும் புறசிற்க வாழ்ந்திடாதே. கல்யாணம் புதுசில எப்படிதானே அத்தனை தாண்டு காய்ச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் அடி இடி உதன்னு விடலையா? அடி விழுந்தான் அடி விழுந்தான். நீங்க அவங்களுக்கு அடிச்சா அவதான் அடிச்சு பாவல. அவன் அடிக்கங்க அவன் அடிப்பாவதான். இளம் 16 வயதும் நிறையாத பருவம் மங்கை மட்டக்களப்புல காதல் பண்ண அம்மா கட்டாண்டு என்னங்க எனக்கு விருப்பம் என்ன விரும்பம் இல்லையா? விருப்பம் இல்ல வாத்தியம். களத்துல கந்தனே உனக்கு அறியண்ணே கழுத்துல கந்தனே உனக்கு அறியண்ணே. அதுக்கு தான் அது கழிச்சு கூட இல்லாமணியும் கொண்டு போறான். ஓடுகிற வண்டியிலோட ஒத்துமையா 2 மாட ஒன்று விட்டு கொண்டு விரிந்தா என்ன ஆகும் எண்ணிப்பா. அனைவருக்கும் வணக்கம். நான் டிலான். நான் மிது. ஓகே, நம்ம இப்போ எங்கே நிற்கணும் பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பில் உள்ள எங்களுடைய சுரவணை அடி வீட்டில் என்ன தெரியுமா? ஓகே, இன்றைக்கு இந்த காலையில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி ஒரு இடத்த வந்திருக்கோம். என்ன சொல்ல மாட்டோம். எங்கே வந்திருக்கோம் சொல்லக்கூடா சொல்ல மாட்டோம்னு சொல்லிக்கோம். ஒரு முக்கியமான நபரை மீட் பண்ண வந்திருக்கோம். முக்கியமான நபரை மீட் பண்ண வந்திருக்கோம். இங்கே நாங்கள் மட்டுமா இருக்கணும் பார்த்தா இல்லை. இங்க பாருங்க டட்டாடா எல்லாருமே இருக்காங்க. பாருங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். நாங்கள் மட்டக்களப்புல இருந்து வந்திருக்கிறோம். நாங்க மட்டக்களப்புல இருந்து வந்தோம். உங்களுடைய பேர் என்ன? சின்னத்தம்பி வேலாயுதம். சின்னத்தம்பி வேலாயுதம். சாப்பிட்டீங்களா? சாப்பிடல. ஏன்? பசி குறைவு. பசி குறைவா இருக்கேனே, கொஞ்சம் சிக்கல் தான். அது சரி. இவங்க யாரு? நம்மளோட பைவு. வைஃப். எப்படி? என்னது? பைவு. பைவா? மனைவி. வைஃப். வைஃப் என்ன? சரி, அந்த காலத்துல நீங்க அவ என்னன்னு சொல்ற? அவ என்னது வாங்க வாங்க நிகாச்சிக்கிறேன். வாங்க வைக்கிறா. அது சரி. உங்களோட பேர் என்ன? என் பேர் யோகம்மா. என்ன யோகம்மா? கந்தப்பர் யோகம்மா. இல்லையே, பாக்கியராஜா யோகம்மா. இப்ப பாக்கிராயோமாவோ கணவற்றது வந்தா பாக்கிராயோமாவோ. கல்யாணம் காட்டினா கணவர் பேரானாப்பா முன்னுக்கு வருவேனே. அது சரி. ஏன் சாப்பிடல 2 பேரும்? சாப்பாடு சமைச்சாச்சு. அவர் பசிக்காட்டியா சரி கொஞ்சம் மாவு அடிச்சு கொடுத்தனா போட்டு விட்டா கொஞ்சம் பசிக்காட்டியான்றாரு. அது சினம் கட்டுமான்றாரு. டீ ஒன்று அடிச்சுக்காரு. ஓ அது சினம் கட்டுமான். சரி. என்னடா உங்களை இப்போ வீடியோவில் காட்டுறேன் அதிகமா என்னன்னு சொன்னா உங்களை கண்ணால் காட்டியா வீடியோவில் காட்டினார் நம்மளோட என்ன சொல்லுங்க அதிகமா உங்களோட அம்மாட அப்பாட பேரு சொல்லுங்க. எங்கட அப்பாட பேரு சின்ன தம்பி வேலாயுதம். எங்கட அம்மாட பேரு கந்தப்பர் யோகம்மா. உங்களோட பேர் என்ன? எங்கட பேர் ரதியம்மா. ரதியம்மா. அப்புறம் என்னம்மா சும்மா கிடைக்கல 2 பேரும்? என்ன வந்து அந்த கண் தெரியுது அவருக்கு. கண் தெரியுது. ஓ அப்ப நான் சொன்னேன் எனக்கும் கண் கொஞ்சம் தெரியுது. அவர் சொல்றாரு எனக்கும் கண் தெரியுது. அப்ப உனக்கும் கண் தெரியுதுன்னு கேட்காரு. அப்ப நான் என்ன இப்ப கை ஒன்று வழக்கம் இல்லை அவருக்கு. அப்ப எனக்கு ஒரு கை கொஞ்சம் வழக்கம் இல்லை. அப்ப எனக்கு அந்த கை வழக்கம் இல்லாண்டா உனக்கு அந்த கை வழக்கம். அதைத்தான் சொன்னேன். ஓடுகிற வண்டியிலோட
ஒத்துமையா ரெண்டு மாட ஒன்று விட்டு கொண்டு விரிந்தா என்ன ஆகும் எண்ணிப்பார். அது மாதிரி அவர் இதெல்லாம் இந்த இதுகள் அவர் செத்து கட்டினால நான் சாகுவேன், நான் செத்து கட்டினால அவர் சாகுவார். இப்ப நடக்க போகுது எங்களுக்கு. அப்படி அப்படி அந்த சாவலாம் இல்ல. என்னன்னு சொன்னா வருத்தம் என்ன பிரச்சனை சொன்னா இப்ப அதிகம் விளங்கிட்டு அவங்க சொன்னது. இவருக்கு இந்த காய் நோவுதான், அதே மாதிரி அவருக்கு அந்த காய் நோவுதான். அவருக்கும் கண் தெரியுது இல்லையா, அவருக்கு இவருக்கும் தெரியுது இல்லையா. எனக்கு நல்லா தெரியுது இல்லை. அப்ப அவரு கேட்காரு என்ன எனக்கு தெரியாது அவனுக்கு எனக்கு என்ன வாழ கண்டவன் தெரியுது இல்லை. அதுக்கு தான் என்ன செய்யற பாப்பமே. அது என்ன செய்யறேன்னு அப்ப வருத்தத்துல ஆக்கி ரெண்டு பேர் என்ன எல்லாருக்கும் வருத்தம் தான். ஏன்னா அதிகமா எடுத்து பாருங்கண்ணே, அதிகமாகவும் அண்டு எவ்வளவு குளிச்சேன ஓடுறப்ப எல்லாருக்கும் வருத்தம் தான். என்ன செய்யறேன் நான் நினைக்கிறேன் இந்த கொரோனா ஊசி போட்ட ஒரு அப்படின்னு சிக்கலாடா. இடுப்பு வழக்கம் இல்லை, இடுப்பு நோவுற உண்மையிலேயே அந்த நிறைய பேர் கேட்டா சொல்றாங்கடா இன்னும் எல்லா பிரச்சனையும் அந்த கொரோனாவுக்கு அப்புறம் போட்ட ஊசியில தான் ஏதோ பிரச்சனை சொல்றாங்க. நிறைய பேர் இருக்கா அதுக்கு அப்புறம் வருத்தம். அதாவது எதிர்ப்பு சக்தி இல்லை உங்கள்கிட்ட இல்லைங்கதா. அவங்க போட்ட மருந்து வந்து ஒரு பவர் கூடிய மருந்து. உங்கள்கிட்ட அந்த எதிர்ப்பு சக்தி இல்லாத பட்சத்துல அது உங்களுக்கு தாக்கல் ஏற்படுது. வயசு மன உடம்புல அந்த பிள்ளை இல்லாம போறானே அந்த காலத்துல கடும் வேலைஞ்சி போயில. நீங்க நீங்க இந்த காலத்துல என்ன வேலை செய்யறாங்க பிரதான தொழில் உங்களோட காலத்துல? நான் சைக்கிள் என்ன சைக்கிள்? சைக்கிள் எனக்குறேனே பிள்ளையார பேர் ஒண்ணும் இல்ல. பிள்ளையார பேர் ஒண்ணு. அப்ப அந்த டைம்ல ஒரு பேர் இருக்கிறல்ல. ஒரு இணக்கிற சைக்கிள் இணக்கிற டைம்ல பேர் இருந்தல அவருக்கு என்ன வேலை அது? அப்பாரு நான் சொல்றேன் கதை, அப்பாட கதைய நான் போய் சொல்ல ஆட உண்மையா தான் சொல்லுவேன். அப்பாரு என்னண்டமா செல்லு சக்கிரனக்குறையா காய்ச்சி அடிச்சுல எனக்கு கொடுக்காட்டி அப்பாவுக்கு சரி எனக்கு கோவம் பாரு சில ஓலையல்ல கோவம் பாரு சக்கிரை வச்சு போட்டு போங்க, கொண்டு போய் காய்ச்சி தந்து போட்டு போங்கன்னு சொல்லுவாரு. வேற ஒரு இந்த வீட்டுகளுக்கும் போற குறைவாரு, சில சாமானை உடைப்பாரு. ஆள் கொஞ்சம் கிருமினலா. இப்ப பாருங்க எவ்வளவு அப்பாய் ஏமாந்தது. நான் நினைக்கிறேன் இதுல இங்கதான் அந்த சைக்கிள் கடை இருந்தது எனக்கு ஞாபகம். இங்க மகன் பிராணிகள் கடையில எல்லாம் வச்சிருந்தவரு தும்ம சந்திர. எங்க கடை வச்சிருந்தீங்க? எங்க கடை வச்சிருந்தீங்க கூட இந்த சைக்கிள் நகர் கடை? ராணியர் கடை வெள்ளாவளி. எப்படி கோவம் கடுவாரு என்ன தெரியா இப்படி ஓடுவாரு. நாங்க பேச ஆயிருக்கிறோம். அடிச்சிருக்காரு உங்களை சின்ன வயசுல? ஒரு இன்னொரு கதை என்ன தெரியுமாமா, அந்த தொழிற்சந்தி இருக்கல அந்நேரம் எங்களுக்கு கரண்டுகள் இல்லையா, விளக்குலானே கொளுத்துற. அப்ப என்ன சாண்டா வேற என்ன சாண்டா தொழிற்சந்தியின் பெட்ரோல் எல்லாம் ஊத்தித்தானே அந்த தொழிற்சந்தி ஒட்டி ஒட்டி போடும். இவர் என்ன சேரண்டா தூக்கி விளக்க கழிச்சு விட்டுத்தாரு தொழிற்சந்தினு கிட்ட கரைக்கல விளக்கு பிடிச்சி கையெல்லாம் பாத்திது, கையெல்லாம் பாத்தி அப்படி பிஸ்குட்டாராங்க வாசல்ல. நாங்க வாசல்ல இருந்து நாங்க கத்து நாங்க கிடந்து கடவுள் எங்களோட மாமியெல்லாம் வந்துருண்டு. என்ன நடந்து அவங்ககிட்ட கேட்பேன் என்ன நடந்தது சொல்லுங்க. அவரு அந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கு வேணே அந்த துண்டு அந்த வாங்கி கொண்டு அந்த இது தொழிற்சந்தி கரைகிறாண்டு அதே வெட்டி வெட்டி போட்டு பேணி இதுக்குள்ள போட்டு அதை பெட்ரோலும் கொஞ்சம் வாங்கி அதுக்குள்ள விட்டுருந்தேன். விட்டு வச்சுட்டாரு. வச்சுட்டு ஒரு மாலைக்குள்ள விளக்கையும் தூக்கிட்டு அந்த கரண்ட் இல்லை விளக்க தூக்கிட்டு அதை போய் பார்க்க புயிரண்ணா பிடிச்சான். பிடிச்சி கையெல்லாம் பற்றி ஓடிட்டு இருந்துச்சு அவரு. நாங்கெல்லாம் அங்கிருந்து கத்திக்கிறாமண்டு. இனி இதை கட்டி ஜனமெல்லாம் குழந்தை ஜனமெல்லாம் அழுவிட்டு ஓடி கூத்து வளர்க்குற அண்ணா இந்த பட்டைக்குள்ளால ஓடி பெரிய முயற்சி. கூத்து வளர்க்குறீங்களா? கூத்து ஆக்கள் வளர்க்குறடாப்பா. ஊத்து வளர்க்கு சிங்கள நினைச்சவங்களா? பயந்தானே இது. இது என்ன பிரச்சனை சொன்னா அந்த டைம்ல அந்த டயர் போடுற அப்படியே அந்த சிக்கல் வந்து இதே சம்பவம் எனக்கு ஒன்று நடந்த உண்மையா. எனக்கு உண்மையிலே கண்மேரடா இல்லடா எனக்கு இப்ப முளைச்சது. என்னன்னு சொன்னா
சரியா எனக்கு ஒரு 6 வயசோ 7 வயசு நினைக்கிறேன். எங்களோட நிஷாரி கால் தானே, நிஷா வந்து இந்த பெரிய பிள்ளையான அந்த டைமில் எங்களோட வீட்டை அப்பாக்கள் முதல் கல்லடையில் வெடிமருந்து இருந்தது. அதாவது எங்களை வீட்டுக்கு முன்னாடி வெடிமருந்து வேப்ப மரம். இப்போ அந்த வேப்ப மரத்தில் அப்பா வெடிமருந்து வச்சுருந்தவர். நான் என்ன செஞ்சேன்டா அந்த போத்தில் எடுத்துக்கொண்டு திறந்து விடுவோம், அதுக்குள்ளே தணலை போட்டுத்தேன். ஓ அது எனக்கு ஃபுல்லாக பிடிச்சி பத்தித்துல தலைமுடி இதெல்லாம் கண்மயிர் எல்லாம். ஓ இவருக்கு தானே குட்டிக்க டக்கண்ட எஞ்சிட்டாரு கையில குடிக்க ஆளண்டை சரி. அப்ப எங்கட அம்மா என்ன தெரியுமாமா, அப்ப நிலவு வெளிச்சம் இல்லானேமான், நிலவுல வடிவா சாப்பாடு எல்லாம் கொண்டு வச்சு கறி சோறு எல்லாத்தையும் வச்சு எங்களுக்கு நாரியருக்கும் சாப்பாடு தரப்புறாவும். இவர் என்ன கேடாப்பாரு அது குடைச்சிருக்காரு. அதாவது சாப்பாடும் இல்ல அன்றைக்கு இவரை கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வச்சு ஒரு போட்டுல வச்சுட்டேன். அதுதான்டாமா அவர் போட்ல இருந்தாரு, இதுக்கு மட்டும் தான் இருந்துக்காரு எங்களை அறிய. ஆனா இதுவரையில ஒரு போட்டுல இருக்கல. ஒரு கணக்கு கொண்டு திரும்பி தோடி வரலாம். போட்ல இருக்க மாட்டாரியா போய் மாத்தாரு. அவர் போட்ல இருக்கிறத கட்டி கிடக்க விட்டுக்கு. அவர் என்னடா நம்மளோட சூரிய பாண்டே கொஞ்சம் வீடியோக்கு வரலனே. ஏன் அந்த காரணத்தை கொஞ்சம் சொல்லுங்க, ஏன் ஏலாண்டுங்க சூரியப்பா சில சிக்கல்ல மாட்டிக்காரனே, அதாவது வீடியோ கேளான்றார் ஆள், அதாண்டைக்கு எடுக்கல ஆளு. அந்த சூரியப்பா ஒரு கேள்வி ஒன்று கேட்டீங்க, என்ன கேள்வி ஒன்று சொல்லுங்க. என்ன கேள்வி? ஒரு ஆள் ஒன்று தண்ணி குடிக்க வரக்குள்ள ஒரு ஆள் இருந்து குஞ்சு இருந்து கேட்குது, 4 காலரை வாலரை தோலரை நாளைக்கு உன் தலை அவதாரம். எப்படி எப்படி 4 காலரை வாலரை தோலரை 4 காலரை வாலரை தோழரை நாளைக்கு உன் தலை அவதாரம். நாளைக்கு உன் தலை அவதாரமா? ஏண்டா அவர் ஆற்றை கழுத்தப்பட்ட பிராணிகள் வட்ட பிராணி. அதுக்கு தான் ஆறு கேட்ட போயிண்டா கழுத்துல கந்தனே உனக்கு அறியண்ணே, கழுத்துல கந்தனே உனக்கு அறியண்ணே. அதுக்கு தான் அது கழிச்சு குடையில்லா மணியம் கூ கொண்டு போகிறான். குடல்ல மனுஷன் கூ கொண்டு வரான். அப்போ அந்த கழுத்துல கந்தனாரு குடையில்லாத மணியம் சரியமாஞ்ச வாங்க. இது ரெண்டுக்கும் விட சொல்லணும். நான் விட சொல்றேன்டா அதுக்கு நான் பரிசு தான் விட சொல்லுவேன். சரி சரியம்மா, சூர்யாவுக்கு பரிசு கொடுக்கணுமா? இதுக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா? தெரியாமா மாமா நோட்டீஸ் அவுக்கட்டும் நோட்டீஸ் அவுக்கட்டும். ஆனா சத்தியமா எனக்கு இதுல பதில் தெரியும். மக்களே உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் சொல்லுங்க. ஆனா சூர்யாவா சொல்லுவாங்க 20 தான் சொல்லுவாங்க, இது போட்டா எழுதுவாங்க. விளங்கிதான் உங்களுக்கு. அந்த கழுத்துல இல்லாத மனிதன்டா ஆடுறா, குடல் இல்லாத குருவி என்ன குடல் இல்லாத குடல் மணியன் 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 குடல் இல்லா மணியன் கூ கொண்டு போறான். குடல் இல்லாத மணியன் கூ கொண்டு போறான். ஏயோ மீன் மீன் ஆடு தண்ணிக்காரடா வந்து அதுக்கு தலை கழுத்துல அடிக்கணும். அப்ப தவளை 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 கழுத்து இல்லையோ? தவளையும் கழுத்துறீங்க. என்ன பெரிய சிக்கல் ராப்பா அது. கழுத்து இல்லாத மணியன் கழுத்துல கந்தன். சரி நாங்க யோசிக்கோம். ஆனா அந்த வீடியோ முடியல கட்டாயம் சொல்லுவோம். நீங்க அதுக்கு தக்கன பரிசு வந்தா சரி அதுக்கு தக்கன பரிசு கொடுப்போம் நம்ம. சரி அவர்கிட்ட கேட்போம் நம்ம பாக்கிரியா பாக்கட்டே. சரி அவரு கேட்ட கேள்வி விளங்கிதான் உங்களுக்கு? விளங்கிது. பதிலுக்கு தெரியாது. என்ன ஒரு கஷ்டமான நொடிடாப்பா இது. என்ன டவுக்குற நம்ம இது அது உண்மைதான். நீங்க எவ்வளவுதான் இருந்தாலும் நீங்க இந்த பழைய காலத்து இந்த அப்படின்னு அப்பா பாக்கள் சொல்ற கதையை நீங்க உங்களுக்கு விளங்காது. என்ன சொல்றாங்கன்னு சத்தியம் எனக்கு விளங்கல. கழுத்து இல்லாத மணியன் குடல் இல்லாத கழுத்தில்லா கந்தன் குடல் இல்லாத மணியன். கழுத்தில்லா கந்தன் குடல் இல்லா மணியன். என்ன கதராப்பா அது கடவுளே. ஆனா அதுக்கு கண்ணடிக்கு வாய் இருக்கு, கண் பாயெல்லாம் இருக்கு, கழுத்து இல்லை. என்ன விளக்கமா சொல்லிதான் ஏழு மணி நேரம் இங்க என்ன வரைக்கும் பதியமா எனக்கு தெரியும். என்ன கேள்வியோட சந்தேகத்தில் இருக்காது. அம்மா கச்சான் என்னஞ்ச விலங்குல என்னஞ்ச அதிகமா என்ன கேஜன்னா இங்க காய்ச்சி திரிக்கக்கூட கச்சான் எடுத்து வந்தீங்க. எங்க கச்சான் மாடி வர அங்காத எடுத்து நரம்பத்தாஞ்சு அது வழக்கமாவே என்ன யோகடா இங்க அதிகமாக. ஓ அவ மாடு இறைச்ச போனா 2 கச்சான் எடுத்து சப்பி இருந்தீங்க. அதுக்கு என்னடா வேறனே
செக் பண்ணிக்க காஞ்சிட்டா கச்சம் காஞ்சிட்டா பச்சை ஒருக்கா இன்னும் 2 எடுத்து செக் பண்ணி பாருங்க ஓ மரம் சொன்னாங்க சொன்னாங்க பார்த்தா சரி கொஞ்சம் சொன்னா பார்த்தா சரி பருப்பு காயண்ட பாக்கிரியா ஒப்பாம தான் சக்கில் தான் அணைக்கணும் நீங்க அதுக்கு பிறகு என்ன சொல்லிச்சீங்க நீங்க இந்த உங்களோட வரலாறு தான் எடுக்க போனாங்க உங்களோட இந்த சூழ்நிலையில அதுக்கு அப்புறம் நான் மேஜம் பேரம் செய்திருக்கு எத்தனை மாட்டு மேஜம் மேலஞ்சு பேர் மேஜம் பேர் எப்படி எனக்கு 20 வயது 22 வயது 22 சரி அதெல்லாம் இருக்கே இவ எத்தனை வயதுல கல்யாணம் கட்டுங்க சுப்பி யார் வாங்கி தந்தேன் ஆ இல்ல இல்ல இதான் சரியான கேள்வி அதிகமா அவன் எத்தனை வயதுல கல்யாணம் கண்டு நீங்க ஜாங்கலாகி 30 ஜாகம் நீங்க சின்ன வயசுல காதல் மன்னனாடு சொல்றாங்க அப்படியா ஓ ஒரு ஆள் வடிய நாளும் தானே சக்கில ஏத்தி போனவே சொல்லுங்களேன் எத்தனை வயதுல கல்யாணம் கண்டிப்பாவே 75 75ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டு 75 பட் 75ஆம் ஆண்டு தான் என்னோட என்ன இந்த விட சிரிக்கிறீங்க? 75ஆம் ஆண்டு நான் கல்யாணம் கட்டினேன் அவ 77ல பிறந்தேன் சரி இப்ப நீங்க ரெண்டு எந்த ஊரு நீங்க எந்த ஊர் ஃபர்ஸ்ட் கல்யாணம் கட்ட வந்து சொல்லலாம் சேர்ந்து நீங்க நான் பழகான் தான் ஆ இந்த திருநேரத்தில் இருந்தேன் 2 பேரும் பழகாம தான் ஓ பழகான் தான் புறப்படம் பெற மதிப்பிடம் பெற ஓ வயசு நீங்க புறப்படம் எது பழகாமம் நீங்களும் புறப்படம் சொல்லலாம் சரி நீங்க 2 பேரும் எப்படி சந்திச்ச நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நாளும் சந்திக்கல என்ன சந்திக்காம அப்படி கல்யாணம் கட்டி போய் தானே அந்த காலத்துல அப்படிலாம் அதுதானே காதலா இல்ல பேசி வச்சதா லவ் இல்லை லவ் இல்ல மண்டை தான் வந்து கண்டது பேசி தம்பிட்டேன் பேசி தானே முடிச்சது அது நாங்கவே இல்லை அப்படியே அம்மா அப்பா மேலே இந்த டிலானிலாம் பாருங்க எப்படி இருக்கான் கண்டு இல்லை அந்த வயசுல பேசி முடிச்சோடனே யோசிக்கான் பேசி தான் முடிச்சேன் டிலானி ஓடுவாங்களா ஓட்ட உண்டு நாங்க பேசி முடிக்கக்குள்ள அவங்க கேட்பாங்க மாமி அங்கட மாமி கேட்டாவு 3 ஏக்கர் பூமி கொடுக்கணும் வீடு வளவு கொடுக்கணும் பொம்பளை போடப்பட்ட பொருள் கொடுக்கணும் அப்படி இல்லாட்டி நாங்கள் மாப்பிள்ளைய கொண்டு போயிட வேண்டிய நாங்கள் கடவுளையா 2 பெரிய சண்டை எல்லாம் ஒலிம்பி கடவுளை 22 பிறகு அப்பா என்னாரு நான் இந்த 3 ஏக்கர் எழுதி தருவேன் ஜனவரி அது பிறகு ஒத்துக்கொண்டேன் ஓ அந்த பூமி 3 ஏக்கர் எழுதுனேன் ஓ ஆனா அந்த நேரம் ஒரு வடிய நாளா தாண்டி வர 2 பேரும் மடியா தாண்டிவாங்க என்னடா இளம் தாரி வடிவார் இல்லே இந்த வடியா தாண்டி இளம் தாரியில எனக்கு இப்ப இல்லை வடி என்ன விரும்பம் இல்லையா வடிவில்லை விருப்பம் இல்லை வாத்தியம் ஓ பிறகு என்ன காதல் மன்னன் உண்மையாவா இது என்ன கதைடா பாய் கந்தப்பன் வேலாயுதம் வேலாயுதோ இது என்ன கதை இது கொஞ்சம் பொறுப்பு தான் போல மட்டக்களப்புல காதல் மன்னன் கூடா புள்ளியிடம் இளம் வயதில் வடியாது ஐங்க இளம் 16 வயதும் நிறையாத பருவமங்கை எப்படி 16 நிறையாத பருவமங்கைன்னு பாட்டு இருக்கு 16 வயதாகுனா அது வடிவு தான் அது அப்படிதானே வெள்ளையாண்டாங்க கருப்பண்டாங்க தான் குமாரி தானே அது குமார் தானே நீ போ 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 அது மாதிரியா தோட்டம் ஆயிடுவாங்கண்ணே நீ குறை ராணி அதை போதான் சரி ஓகே பழாத்துல கல்யாணம் கண்ட நீங்க இப்ப சுரநடிட்டுல வந்த காரணம் எப்படி எப்படி அங்க நீங்க தொடர்பானது சுரநாடி ஊத்துல நான் இருந்தேன் பழுகாம பிறந்த சுரநாடில நாங்க இருந்தேன் பணாத்துல பழுகாமத்துல இருந்தேன் அவ இருந்து நீ கல்யாணம் வண்டிய அளவுக்குள்ள இப்படி பிரச்சனைப்பட்டு நீ அவைய மிஷின் போடல அவன் நேரம் அந்த பசி ஓட்ட ஒன்று மிஷின் போட்டுல ஆக்களை ஏற்றிட்டு அவரை குணந்தவிய கொண்டாந்து இங்கே சுரநத்துக்குலாம் கல்யாணம் நான் இருந்தேன் சுரநத்துக்குலாம் கல்யாணம் நடந்தேன் ஓ நடந்து அங்கட மாமியார் சண்டை பிடிச்சாவும் 3 ஏக்கர் பூமி தரணும் பொம்பளை பொருள் போடணும் வீடு வளவு வரணும் சண்டை பிடிச்சவ எங்கட அப்பா எல்லாத்துக்கும் ஒத்துக்கொண்டுட்டாரு ஒத்துக்கொண்டது போகிறோம் கல்யாணம் நடந்தேன் கல்யாணம் என்ன கோட்லையா நடந்தது ஹோட்டல இல்ல வீட்டுல நடந்தது அந்நேரம் கஷ்டம் எங்களுக்கு எங்க ஹோட்டல வைப்பாங்க ஹோட்டல நாங்க வீட்டுல கல்யாணம் அந்நேரம் இந்த கோடெல்லாம் வண்டி இல்லைன்னு கல்யாணம் நடந்த ஓ இதான் இந்த பூமியில செய்த 1 ஏக்கர் 2 ஏக்கர் பூமி அண்ணாங்க செஞ்ச புறவு கடைச்சா என்ன ஒத்து கொண்டாச்சு என்ன அதானே
பாருங்க ஓ ஆளுக்கு எப்படி எடுவண்டு கடன் டிமாண்டா நாள் தமிழ் அதிகார் பூமியும் காணாது ஆ கொடுக்கறது அதுதானே ரெண்டே கற்பூமியா கல்யாணம் முடிக்கிறதுக்காக இது என்ன பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிக்கணும் முடிச்சிட்டு மறுகா 1000 பொய்ய சொல்லி நீங்க ஒரு பேரை சொல்லி பிரச்சனை இல்லை. கல்யாணத்தை முடிக்கலாம் 999 பொய்ய சொல்லி கல்யாணத்தை முடிக்க முடிக்கலாம் எப்படிடா அவன் இவண்ட கதைகளுங்க அடிலானிடா 1000 பேர் சொல்லி ஒரு கல்யாணம் முடிக்க என்ன அவங்க இப்ப ஒரு பொய் சொல்லி தான் கல்யாணம் முடிச்சாங்க 999 இருக்கு. சரி ஓ இவர்கிட்ட கேட்போமா இவ கல்யாணம் கண்ட புதுசில் எப்படி இருந்த வாழ் பெரிய ஆள் ஆ அவ்வளவு நெடியும் இல்லை சரி அதை கேட்கல இப்ப கல்யாணம் கண்ட புதுசில் எப்படி தானே அத்தனை தாண்டு காய்ச்சிப்பாங்க அதுக்கப்புறம் அடி இடி உதன்னு விடலையா அடி விழுந்தான் அடி விழுந்தான் நீங்க அவங்களுக்கு அடிச்சல அவங்க உங்களுக்கு அடிச்சா அவன் அடிச்சு பாவல நான் தான் அவன் அடிக்கங்க அவன் அடிப்பாவதான் அப்புறம் அடி விழுதிக்க நான் அவன் வாய் விட வாய் விட வாய் விட இடைக்கிடைக்கு வந்து பாக்குறேன் அம்மம்மா அப்பா அதுக்கு வழியில வந்து ஓ அடி அடியா அடி நானே எப்படி என்ன ஒரு படத்துல சூரியன் நேரு உள்ளுக்குள்ள இருந்து சத்தம் பாடுவா அங்க உள்ள அவரு தாண்டி அப்படித்தானா அவன் அடிக்கிறவள அதே பார்த்தா கண்டோளும் பாய் குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு இல்லை ஒத்தரும் இல்லை இருந்தாவில கொடிவி அடி உடியும் ஒழும்புறா மறைக்க மாட்டிருங்க முதல்ல நீ நல்ல ஒரு காதல் வருவாருன்னு அப்படியா அவங்க கல்யாணத்துக்கு வந்து இருப்பாட்டியும் கல்யாணத்துக்கு லவ் பண்ணி தான் செஞ்சவங்க சரி அந்த கதையை மறந்தே ஒரு விருப்பம் இல்லைன்னு அவரு கல்யாணம் கண்ட புதுச்சிலே இல்ல விருப்பம் தான் மரா அப்படி இப்படியா சொன்னா மரா விருப்பம் தான் நானே யாரு குடுக்குறவள அடிவா நிறைய சோறு என்ன சாச்சி கொடுக்கறல சும்மா அடிக்க மாட்டாரு அவங்களுக்கு ஏதாச்சும் காரணத்துல அவருக்கு அந்த இது அங்க இங்க சாமான்கள் கிடக்கப்படா அது கிடந்தா சண்டோളം ஆமாமா இதான் புரிஞ்சுதோம் காலையில பண்ணி வாஜா கூட்டுறல அப்பா டீ கொடுக்கறல சமைக்கிறல என்ன வேறு அடியாவலும் இப்ப என்ன காலை சாப்பாடு போட்டா சாப்பிடவா வாண்டான்னு சொல்லிக்கிற ஆளு அவர் எனக்கு பசிக்கல நீ சாப்பிடுவாரு நம்ம குளிச்ச விழுங்குற நீ சாப்பிட நான் முந்தி சாப்பிடுறோம் அவரு கோவிக்கிறல்ல நீ சாப்பிட வேண்டிய சாப்பாடு நான் சொன்னாங்க சாப்பிடுவேன்னு அதெல்லாம் பிரச்சனை இல்லை மிச்சம் பிடிக்கா பழையாளங்க இல்லையா முதலா உண்மையா மிச்சம் பிடிச்சி சாப்பிட்றா விலங்குல எனக்கு மிச்சம் பிடிக்கா சாப்பிட வாண்டா போட்டு வச்சுக்கிறேன் அவர் அதை செஞ்சு திருப்பாரு நான் குளிச்ச விழுங்க நம்ம நேரம் சாப்பிட்டா தானே குளிச்ச விழுங்கலாம் நான் தான் கொஞ்சம் இவர வயசுக்கு சத்தியமா நானண்டா நிறைய பேர் வீட்டுல இருப்பாங்க ஆனா அவரை ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாரு கொண்டு இவங்களோட விட்டு விளையாரு இல்லாட்டி அவங்களோட விளையாரு இல்லாட்டி அடுத்தண்டி விட்டு விளையாரு ஏதாவது செஞ்சுதான் இருப்பாரு இப்போ வரைக்கும் எல்லாரும் செஞ்சு மம்பட்டியை தூக்கிட்டு சும்மா சும்மிட்டு புல்ல நான் இப்ப இந்த புல்லு கத்துன்னு வருதான் நீங்க எனக்கு கொத்துனா கூட்டல என்ன சொன்னாங்கலாம் கூட்டுவாரு குப்பையை கூட்டி அள்ளுவாரு நான் கூட்டி அள்ளி போட்டு சொல்லுவாரு மறையிலே ஆகணும்னு கைக்க நோகுதப்பா காலுக்கு நோகுதப்பா நான் என்ன உனக்குலாம் தேவையில்ல வேலை நீ சும்மா இல்லையே நீ ஒன்னாரு மம்படி எடுத்து வேலையை சொன்னேன் இப்ப இந்த கொஞ்சம் புல்ல கொத்தி போட்டுதான் இந்த வாஜால முன்ன கொஞ்சம் புல்ல கொத்தி என்னடா உடம்புக்கு என்ன எனக்கு எல்லாம் மம்பட்டி தூக்குனா எங்க அண்டைக்கு மம்பட்டி வீர வயலுக்கு போனாப்புல கொத்தின ரெண்டு கடவுளை இலக்கியதுல சரியான மாதிரி வேலை செய்யலாம் ஓடணும் ஓடும் நஜன் ஒரு மனிதன் ஒரு இந்த விடவிருந்து ஒரு 5 மீட்டர் ஒரு 1/4 மைல் அப்படி ஓடணும் அப்படி ஓடுனா வேலாதான் பாருங்க கொடுக்கும் ஓடுனவன் அதுக்கு மேலே போயிடுவான் இந்த இவன் ரசிகன் ஆமியோட போய் கொண்டுட்டு வந்தானே பரிசு எடுத்தானே அமெரிக்கா உள்ள விளையாட்டு நம்மளோட சொன்னது ஆமையும் இங்க இருந்து கடவாஞ்சி உருகி ஓடணும் வெள்ளாடி இருந்து முதல்ல அந்த டைம்ல ட்ரைனிங்னே ரசிகன் ஆள் கடும் அந்த காலத்துல சாப்பாடுலாம் அப்படி சாப்பாடானே எல்லாம் நீங்க இயற்கையாக செஞ்சு இயற்கையாக சாப்பிடுங்க ஏன்னா சரியப்பா இந்த காலம் எங்க கடையில முழுதும் பக்கெட்டுலையும் பாடிலையும் அதிகலையும் போய் சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டாங்க சரி ஓகே இப்போ என்னன்னு சொன்னா நீங்க இப்போ ஆரம்பத்தில் இப்போ அரேஞ்ச் மேரேஜ் தானே என்ன கேட்டு தான் கல்யாணம் கட்டினேன் எப்பயாச்சும் உங்களுக்கு அவர் ஐ லவ் யூ சொல்லிக்கிறா இல்லை நீங்க அவர் சொல்லிக்கல அவர் சொல்லிக்கங்களேன் அந்த ஐ லவ் யூன்ற வேர்ட் ஓ ஐயா சொல்லுவாரு
என்னடி என்னடா வெக்கத்தை வர ஆக்களுக்கு என்னடி சொல்ற சொன்ன சிரிப்பு சரி இப்ப எங்களுக்காக சொல்லுங்க அப்பா சொல்லுங்க ஐ லவ் யூ ஐ லவ் யூ பேபி சொல்லுங்க ஐ லவ் யூ பேபி சொல்லுங்க ஐ லவ் யூ பேபி ஐ லவ் யூ பொண்டாட்டி ஐ லவ் யூ பேபி சொல்லுங்க லவ் யூ பண்ணடி ஐ லவ் அப்படி இல்ல ஓகே நீ தமிழ்ல சொல்லுங்களா இல்ல இல்ல இங்கிலீஷ் ஓகே ஐ லவ் யூ பேபி முன்னாடி ஐ லவ் யூ பொண்டாட்டி சொல்லுங்க ஐ லவ் யூ கொண்டாடி வருது சொல்லுங்க சொல்லதான் வேணும் பாவம் தானே அவனே சொல்லுங்க மறந்தாப்புல போகும் ஐ ஐ என்னங்க ஐ ஐ லவ் லவ் இல்ல லவ்வுக்கு அப்புறம் ஜீவ வரும் ஐ ஐ லவ் யூ பொண்டாட்டி சொல்லுங்க ஐ லவ் யூ அங்காலே பொண்டாட்டி கொண்டாட்டி பார்த்து சொல்லுங்களா அம்மா பார்த்து சொல்லுங்களா பாருங்க அது இல்லை அம்மா கைதாங்களா ஏ கைதான் அம்மா கைதான் இப்போ வலது இந்த கையை பிடிங்க இந்த கையை பிடிங்க சொல்லுங்க ஐ லவ் யூ பொண்டாட்டி சொல்லுங்க ஐ லவ் யூ பொண்டாட்டி ஓகே சூப்பரா அது சரி அப்ப ஐ லவ் யூ பொண்டாட்டி சொல்லுறாரு நீங்க என்ன லாபம் எனக்கு வராது வரணும் வராது என்ன ஐ லவ் யூ டூ சொல்லணும் இல்லாட்டி மீ டூ சொல்லணும் என்ன மீ டூடா புரிசா மீ டூடா புரிசா கையை பிடிங்க கையை பிடி சொல்லு மீட்டுடா புரிஜா மீ டூடா புரிசா என்ன சந்தோஷம் அடையவா பாதையில ஐ லவ் யூன்றது இப்ப அவங்க கல்யாணம் கடல இருந்து சொல்லலையா நாங்க சொல்ல வச்சுட்டோம் என்ன நீங்க நினைக்கலாம் அவங்கள வச்சு நாங்க ஜோக் அடிக்காம அது செய்யறோம் இது செய்யணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்னடா இங்க பாருங்க இது எங்க அதிகமாக விளையாட கொஞ்சம் பாருங்க என்ன சிரிப்பா பாரு சிரிப்பு உண்மையிலே என்ன சொல்றோம் என்னடா ஒரு வாழ்க்கையிலடா என்ன சாதிச்சமாண்டா ஒன்றுமே இல்லடா இந்த ஒரு சந்தோஷம் இந்த டைம்ல சந்தோஷம் வரைக்கும் பாருங்க இவங்க இப்ப தனி எரிப்பாங்க 2 எரி இப்போ பாருங்க எவ்வளவு நாங்க வந்து எவ்வளவு சந்தோஷம் வச்சுக்க வேண்டியது இதுதான் நம்ம வாழ்க்கையில எல்லாம் வேணும் என்னத்தை கண்டு இந்த உலகத்துலயுமே போட்டி பொறாமை இதெல்லாம் தேவையில்லை இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் இருக்கணும் மற்றவர்களும் சந்தோஷப்படுத்தணும் ஏன்னா நீ நாங்க கதைச்சில இருந்து குறை இருக்கோ சிரித்து வாழ வேண்டும் என்னண்டு சிரித்து வாழ வேண்டும் புற சிரிக்க வாழ்ந்திடாதே அதான் புற சிரிக்க வாழ்ந்துடக்கூடாது அதான் சிரித்து வாழும் அதான் நம்ம இருக்கிற முறைக்கு நாளில் வழியாக நம்ம வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடும் நம்ம காலத்தானே இன்னொருத்த நம்மளை சிரிக்கிற அளவுக்கு வாழாட்டி வாழக்கூடாது நம்ம மற்றவனை சிரிக்க வைக்கலாம் என்ன மற்ற மணி சிரிக்க வச்சா அவன் சந்தோஷம் தானே சந்தேகம் உண்மையில இந்த காணொலி பாடி நிறைய பேர் சிரிப்பாங்க சந்தோஷப்படுவாங்க இதில் கேட்டு ஓ அண்ணன் இந்த சக்கில் அவங்களை ஏற்றி போறாரு நடந்து அப்படி போவாரு சைக்கிளாம் போற அண்ணன் ஓட்டோ இல்ல வழி இல்ல கஷ்டம் சைக்கிள் வரைப்பட்டு போறான் சக்கில் விட்டு போறான் என்ன ஒண்ணு உளுத்தடிக்கார எங்கேயும் இல்ல உடுத்தாட்டல்ல இங்க ஒரு மணல்ல கொண்டு விட்டாரு விட்டுட்டு வந்தா பின்னுக்கு ஒரு உரல கட்டிட்டு வந்தான் நாங்க ஒன்று அவன் எங்களுக்கிட்ட வந்து அவனுக்கு கொண்டு விழுந்தான் அந்த மணல்ல கொண்டு விட்டு அது அபிரச்சனை விழுந்தவளம் தான் விழுந்தேன் மாறி போவான் அண்ணன் கோயில் விரும்பிருக்கான் அவன் உரல் உண்டு முருகப்பேர் வெட்டுவான் உரல் வெட்டிட்டு வந்தாரு நாங்களும் கொண்டு விழ எங்களுக்கிட்ட அவனும் கொண்டு உரலோட கொண்டு விழுந்தான் இதனால அந்த மகிழ் அப்படி தான் வேற பெரிய நாங்க விளையாட்டு போறான் கிராணி போய் சாமான் காட்டி நாங்க சொன்னா மடகளப்பு ஊரணி புலிவாஞ்சகள் புலிவாஞ்சகள் ஓ 2 மணி பிடிக்கும் எடுத்தா அந்த பறக்குதுகள் அந்நேரம் நாங்க என்ன வேண்டா ஒரு கல்யாண வீடு ஒரு சாவு வீடுண்டா அங்கேருந்து ஆக்கள் வருவாங்க இப்படி சாவு வீடு வண்டி சொல்லி வருவாங்க கல்யாணம் அதுகளண்டா அங்கேருந்து வருவாங்க காட்டை கொண்டு வருவாங்க இப்போ அப்படி இல்லையா காதுக்கு வச்சாங்கண்டா இப்போ எல்லாம் தெரியும் சாவு வீடுண்டாலும் காதுக்குள்ளே போன வச்சு காய்ச்சா தெரியும் கல்யாணம் அதுகளண்டா தெரியும் இப்போ அப்படி இல்லை இப்போ அங்கேருந்து வேலம் வருவிஞ்ச அது ஆள் வருவிஞ்ச
சரி ஓ உண்மையா ஓ தானே மறைஞ்சேர்ந்து அங்க என்னன்னா அங்க போவோம் ஆள் அப்படி இப்ப என்னண்டா அண்ணா வந்துட்டாங்க கல்யாணம் ஓ அப்படித்தான் அந்நேரத்து காலத்துல அன்னையரண்டா இந்த தொடர்பாடல் இல்லாட்டிண்டா வீடுகளில் போய் சந்திச்சுதே இப்ப அப்படி இல்லை போனுக்குள்ள ஜெயிச்ச முடியுது வருத்தமா ஓ வருத்தம் பாரமா அப்புறம் பார்க்க போறல இன்னொரு இடத்துல கேட்கறேன் வரி சரியா இது வருத்தம்டா இனி அங்க இருந்த ஓட்ட பிடிச்சி இப்ப அது வருங்கள் பாக்குறதுக்கு இதெல்லாம் எடுத்து இன்னும் இப்படி சோமில்லா கிடக்காரு அது சொன்னி வருவாங்க அந்நேரம் அப்படி இல்லை அந்நேரம் நம்மளோட காலம் நடந்து போய் சொல்லணும் நம்மகிட்ட வேண்டாம் அவங்க அந்த அவிய நடந்து வந்து சொல்லணும் வாகனங்களும் பிரச்சனை என்ன வாகனமும் இல்லை அதுக்கு கஷ்டப்பட்டு இப்போ கொஞ்சம் நல்லம் ஆனால் நம்ம எங்கட காலத்துல நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் வாகனம் ஜாமான் இல்லாம இப்போ நல்ல கஷ்டப்பட்ட ஓ ஆனா சந்தோஷம் வந்துவீங்க ஓ ஓ இப்ப சந்தோஷம் இல்லாம சொகுசு வாழ்க்கை வாழ்றாங்க அந்த வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை என்ன சந்தோஷம் இல்லை உண்மையா சந்தோஷம் இல்லை உண்மையில எனக்கு இல்லாண்டா அந்த காலத்துக்கு உனக்கு இருப்பேன்டா எனக்கு அவையில வாழ்க்கை முறை எப்படி எவ்வளவு சந்தோஷம் எல்லாம் அன்னைக்கு ஒரு ஹரி இஞ்சாக்குனே கண்டுனா அப்படி எல்லாம் கொடுத்து வருவீங்களா அப்படித்தானே இந்த டைம்ல எங்கட ஓடி பக்கத்துட்டு போனா செட்டாங்கால காத்துல வரங்க என்ன அறிவேரும் வீட்டு என்னன்னு காத்தீங்கன்னா கோழி முடிஞ்சிருங்க அப்படிதான் இருக்கு பன்னெண்டு இப்படி போயிருக்கேனே காதல் வாழ்க்கை கல்யாண வாழ்க்கை அப்போ நானும் பொம்பளை பிள்ளைனே அப்பா ரதி அம்மாண்டு எங்கட அம்மாண்டு சுவேந்தினி உண்டு கவிதாண்டி அவங்க மனோரஞ்சினி இப்போ நீங்க உங்களுக்கு 4 பொம்பளை பிள்ளைகள் தானே பொம்பளை பிள்ளை சரி கஷ்டப்பட்டுப்பீங்க கஷ்டம் தான் எல்லாம் சொன்னாங்க நான் பிள்ளை வட்டிருக்கேன் உப்பட்டி விரட்டிருக்கேன் ஏன் நம்ம பட்டது கல்லு தான் கூட உடைச்சிருக்கேன் நாங்கள் கல் உடைச்ச முக்காஞ்சி உடைச்சதை கணக்கண்டு எடுக்க இல்லாது நாங்கள் அப்படி உடைச்சிருக்கோம் ஒரு 5-6 நாளைக்கு இடையில மிஷினை கொண்டு நாங்கள் முக்காஞ்சி அடிச்சிருக்கோம் கல்வாரிக்குள்ள முக்காஞ்சி அடிச்சது நாங்க அங்கூட முக்காஞ்சி என்ன ரதியம்மா நித்துறேன் இங்க நித்துற உங்களோட மகள் காத்தா பசியா கொஞ்சம் பசினே பசி ஷாருல் காட் அடிக்க ரதியம்மா நல்ல நித்து வருது காதிலே கிடந்து கத்துறோம் அவ விளங்காத நித்துறோம் ரதியம்மாவுக்கு எத்தனை வயசு அவ 77 பிறந்த 23 இதுல 48 வயசு ரதியம்மா அப்ப எங்கட அம்மாவுக்கு அவ 79ஆம் ஆண்டு பிறந்த 79 46 அண்டி 81 6 கவிதான் 81 83 2 ஆண்டுக்குள்ள ஒரு 2 ஆம்பளை பிள்ளை இருந்து மூணு கஷ்டப்படுறாங்க அந்த பொம்பளை பிள்ளை வச்சு பாக்குறது அன்னைய காலத்துல இப்ப நான் பிரச்சனை இல்லை அதான்டா அவங்க பழைய ஆட்கள் என்னென்ன கஷ்டப்பட்டு சோறு கொடுத்துருவாங்க நாங்க இந்த பொருள் வீடுகள் இல்லாட்டியும் நாங்க அன்னைக்கு கஷ்டப்பட்டு நல்லா சாப்பிட்டான் பிள்ளைகளே நல்ல சாப்பாடு கொடுத்தான் நாங்களும் சாப்பிட்டோம் நல்லா நாங்கள் பொருள் பண்டம் வீடுகள் கொஞ்சம் கட்டலை பொருள்கள் கேடலை ஆனால் அன்னைக்கு அண்டாடு கஷ்டம் இல்லாமல் பிள்ளைகளுக்கு சாப்பாடு பள்ளிக்கு போகிற அந்த இதெல்லாம் நாங்கள் செலவழித்து வழியாகத்தான் செஞ்சேன் கல்லு அவவும் பள்ளிக்கு போனா நீ போனா பெரிய படிப்பு அது அந்நேரம் சொல்லுவாங்க அதுவரி பள்ளிக்கு போகுதுங்கிற பிள்ளைண்டு சொல்லுவாங்க அதான் 1ஆம் ஆண்டு இப்ப சொல்றாங்க அப்படின்னா 1ஆம் ஆண்டுக்கு பள்ளிக்கு போகுதுண்டு அப்ப அந்நேரம் அப்படி சொல்லி நேசருக்கு போனேன் சொல்லுவாங்க 1ஆம் ஆண்டு நேசருக்கு இப்ப சொல்றாங்க அந்நேரம் அப்படிதான் சொல்றேன் அதுவரி பள்ளி என்னது அதான்
அது ஆச்சரிய உரியன்றா எனக்கு தெரியாது கொஞ்சம் இதுதான் முதல்ல வந்து போகிறோம் நேசரி போகிறோம் இப்போ நேசரி சொல்லுவாங்க அண்ணனா பள்ளி சொல்லுவாங்க அவங்க எல்லாம் நல்லா தான் சொல்லுவாங்க அப்படித்தான் சொல்றேன். இந்த படிப்பு விஷயம் இருக்கல அதுல கேட்டதான் கொஞ்சம் இப்படி தலைவர் மாறி எங்களே கேட்கப்படா தெரியும் அந்த சூரியப்பா கடையில விடையெல்லாம் போயிட்டாரு. அவர் என்ன வீடியோக்கு வர காரணம் கொஞ்சம் ஆளுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படி இதுக்காக நாங்கள் இதே இல்லை பக்கத்துல இருந்தவர் அவங்களை காட்டியிருப்போமே. அந்த கேள்விக்குரிய பதில சொல்ல ஓ மறக்காம ஒரு கேள்வி ஒன்று கேட்டவர் அவரு கமெண்ட் பண்ணி விடுங்க என்ன தெரிஞ்சாங்களே என்ன இது நாங்க பாப்போம் நாங்க கமெண்ட் பண்ணி விடுங்க. எனக்கு தெரியாது கழுத்து இல்லாத இது ஒண்ணு நான் யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே வரல தவளை முடிவு சொல்லி போயாச்சு ஒண்ணு சரி கூடிய படிப்புன்னு சொன்னா என்ன மாதிரி ஆகக்கூடிய படிப்பேன்டா ஓயல் ஓயில்னு சொன்னா அப்படி எத்தனை 10ல இருந்தது 8 8ல இவர் 8ஆம் ஆண்டு படித்தவர் 8 தான் டாப். இவர் கொஞ்சம் என்னென்ன விட்டு தான் இருப்பாரு இவர் கொஞ்சம் மரம் விட்டுட்டாரு. இவரோட படித்து 8ஆம் ஆண்டு படித்த விட்டது காரணம் லவ் பண்ணான்னு சொல்றாங்க அப்படி இல்லையா என்ன அதுன்றான் இது படிச்சு இந்த சுரேங்கண்ணாக்களுக்கெல்லாம் சுரேங்கண்ணனை விட இவர் நல்லா படித்தவர். அப்ப சுரேங்கண்ணன் சொல்லுவாரு நான் அவரை விட படிச்ச குறைவு அப்ப நான் உத்தியோகம் எடுத்தேன் இவர் உத்தியோகம் எடுக்கல மரம் விட்டுட்டாரு இவர். இப்படித்தானே அம்மா ஆரம்பத்துல சின்ன வயசுல சில பிள்ளைகள் நல்லா படிச்சுவாரு 10ஆம் ஆண்டு படிப்பு விட்டுருவாங்க. அந்த குடும்பம் உங்களோட வீட்டுல கஷ்டமா இருந்தா அந்த கவலை இல்ல அவருக்கு இங்கேயும் கவலை தான். அவங்களோட தங்கச்சி மாறும் 6 பேர் பொம்பளை தங்கச்சி மாறும் 6 பேர் பொம்பளை. அப்ப அதுலயும் கொஞ்சம் அவரு அதெல்லாம் விட்டுட்டாரு. இங்கேயும் வந்தாரு இங்கேயும் பிள்ளை வர 4 பொம்பளை பிள்ளைங்களுக்கு. இப்ப அதுலயும் கொஞ்சம் சரி ஓகே விடுங்க அதுல ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப பாப்பா கராச்சி போட்டு சொன்னோ என்ன மாதிரி ஒரு நாளைக்கு வருமானம் வருமானம் தான் அப்பா கேப்பமே சொல்லுங்கப்பா அண்ணன் என்ன மாதிரி வருமானங்கள் அந்நேரம் குறைவுதான் வேலை கூட இப்ப நீங்க ஒரு சைக்கிள் டயர் பெச் போட்டீங்கன்னா இவ்வளவு காசு வரும் 50 அந்த காசு இப்ப காணவே இல்லையா அதுதான் விலங்கு 50 என்ன சாபம் பண்ணி 50 கண்டுல ஒரு இது அண்ணனா இப்ப 1/2 கிலோ 1/2 கிலோ வருவாங்க அப்படி நாங்க காராத்தல் 1/2 காராத்தல். சரி ஒரு பான் ஒரு அறாத்துல எவ்வளவு பான் ஒரு அறாத்த நேரம் 1.5 ரூபாயோ அறாத்துல ஒரு ராத்துல ஒரு ராத்துல 1.5 ரூபா 1.5 ரூபா 1.5 ஒரு ரூபாய் 25%. 35% ஒரு ராத பான் 35%. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நான் எத்தனை வருஷம் இருக்கும் அது 15-20 வருஷம் கூட தான் 15 நாங்க நீங்க வந்து அப்படி கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி சரியோ ஒரு ஃபான் 35%. இப்ப ஒரு ராத 180 ரூபா போகுது 180 ரூபா 180 ரூபா கடும். ஓ 160 சாரி 160 ரூபாயாம் அதிகமா பான் பண்றாங்க அவங்களுக்கு தெரியுது. எப்படி போயிருக்கிட்டு பாருங்க அந்த சதங்கள் எல்லாம் இல்லையே முதல் 25% இருக்கிறது 50%. நான் கொஞ்ச நாள் இருந்து காசு காண்ட இப்ப இல்ல ஒரு 4 வரைக்கும் காணவே இல்லை பாரு காசு நீ எதிர்ச்சியா மண்ணு காண ரோட்ல நடக்கும் நான் காண்டிங்க இந்த 2 ரூபாய்க்கு இல்ல இப்ப காணல. இப்ப இந்த 5000 ரூபாய் 5 ரூபா மாதிரி எல்லாம் பெருமதி இல்லை பணத்துக்கு. 10 ரூபா ஒரு பவுன் தங்கப்பவுன் 10 ரூபா தங்க பவுன் சொன்னா ஒரு பவுன் 10 ரூபா 10 ரூபா நாங்க அதிகமாகும் 1.5 பவுன் மாலை வாங்கினேன் 750 ரூபா பவுன். இப்ப நாங்க வாங்கினேன் 750 பவுன் பவுன் வாங்கினேன். இது காத்துன்ற மாதிரி தெரியல அதிகமா சாப்பிடலன்னு போயிடுறாங்க நல்லா சாப்பிடுதாங்க ஏலாம் நித்ரா தூக்கம் என்ன இது அதிகமா நித்ராள் காத்து அப்படியே நடக்குது. அதாவது தூக்கத்துக்கு ஒரு பாட்டு ஒண்ணு தெரியுமா பொங்கல் தூங்காது என்ன தூக்கத்துல வந்து ஒரு படை தண்ணியில் ஏறியவன் வெற்றி இழந்தான் தெரியுமா.
ஒரு படையில ஒரு சண்டை போனாப்புல இப்படிதான் தூங்கிக்கான தூங்குனா? தோல்வி ஆயிட்டுன்னு ஓ அந்த பாட்டுறாரு. தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காது. ஏன் தூங்குறேன் நீங்க தெரியுது? நான் அப்படிதான் நித்திர தூக்கம். நான் அப்படிதான் நம்பி மற்றளவு கிளீனுக்கு போனேன். போய் மர எல்லாம் முடிஞ்சு மச்சில ஏறினா ஏறி சொல்ல நித்திரங்கி தான் டாம்பி என்ன கொண்டு கல்லாத்து மரத்தானே அங்க வாத்த என்னடா பாலம் எல்லாம் வருது. கல்லாதாக்கள் இறங்கோ இறங்கோ என்ற நாங்க களுவாஞ்சுடியான் எங்களை இறக்குறேன். நான் நித்திர தூக்கது நான் போனேன். கல்லாதாக்களை நான் இறங்குங்க இறங்கன்னா கூட அங்க முடிச்சு பார்த்தேன். கல்லாறு மர வளர்த்த இந்த மர ஓட்ட ஓடிச்சு மர களுவாஞ்சுடிக்கு போனேன். மரம் இங்கால நித்திர தூக்கத்துக்கு அதானே இப்ப சொல்றேன். நித்திர தூக்கம் ஒரு குட்டி தூக்கம் பாலத்துக்கு கொண்டு நாங்களும் யாழ்ப்பாணம் நின்று வரக்குள்ளமான் அனிஷியா ஜது அனிஷியாடா அவரு பஸ்ல வரக்குள்ள எங்களையும் கொண்டு களுவாஞ்சுடியில கொண்டு அடிக்காம பஸ் ஸ்டாண்டுல கொண்டு இந்த டிஎஸ் ஆபீஸ் கொண்டு அடிச்சுட்டாங்க. எனக்கு அந்த கனகுரம் தானே இருந்து வந்த எனக்கும் தெரியல தெரியல. அங்க வந்து எங்களுக்கு பக்கம் ஒரு பக்கம் நம்மட பஸ் ஸ்டாண்டுல இறங்கல எங்கயோ இறங்கிட்டோண்டு ஒரு அடுத்த ஒரு பொடி ஓட்டோ இது கயிறு நாக்கள் வந்தான். அதுதான்டா தூக்கமும் ஒரு வகையான ஒரு போதை தான். மற்ற என்ன தூங்கினாலும் நம்ம சில விஷயங்களே வந்து இனிப்போம். இதே இது நீங்க டிஎஸ்ஓபில கல்மணில ஒன்றைக்குதான்டா கண்ணோட்ட வைரிக்கணும். ஆனா கண் மூட மாட்டேன். நான் கட்ட சரியே மூட மாட்டேன். ஒளிம்பி ஒளிம்பி பார்ப்பேன். டிரைவரை தூரத்துக்கு போகணும்டா படுக்கலாம். இப்ப நம்ம களுவாஞ்சொல்லு ரிவாசிக்க இருந்தாவனே இப்ப மட்டக்குள்ள ஒன்று அடிச்சு நிப்பாட்டுவானண்டா. அப்ப நித்திரங்க போ நன்மரவானேண்டா டவுன்ல ஒண்ணு பாட்ட போறான் மாச்சு. அப்ப பிரச்சனை இது இடையில நித்தாட்டி இறங்கி வரக்குள்ள நட்டுப்பாட்டு நித்த தூக்கம் கூடாது. தூங்கப்படாது. இப்ப வசிக்காரன்லாம் சரியா நோட்ட வரும். இப்பெல்லாம் கொஞ்சம் அவதானம். ஓ நம்ம சரியா போனாலும் எதிர்த்து வர வாகனம் சரியா வரும் நமக்கு தெரியாது. அதுண்டா அந்த வசிக்காரன் போக நல்ல பாட்டு போடுவாங்க தெரியுமா, இடைக்காலத்து பாட்டுகள். அந்த பாட்டுலையும் போட்டு அந்த ஷைட்டு ஜன்னலையும் திறந்து அந்த பழைய பாட்டுலாம் அப்படி. சரி நீங்க அந்த காலத்துல தியேட்டர்லாம் சொல்றாங்கடா. உண்மையிலேயே நம்ம காலத்து தியேட்டர் நான் பெரிய போறலடா. முதல் இவங்க காலத்துல பெரிய சண்டையாண்டா அடிப்படி படுவாங்கடா தியேட்டருக்கு. எங்க இருந்த தியேட்டர் முதல்? தியேட்டர் இருந்தா களவாஞ்சொல்லு. களவாஞ்சொல்லு நாங்க அப்ப என்ன படம் ஓடுவேன்னா நல்ல நேரம் படம் போனேன். நான் கல்யாணம் முடிச்சது உண்டு. நல்ல நேரம் நல்ல நேரம் படம் போனேன். நல்ல நேரம் சோக்கான படம். அப்ப நேரம் படம் பார்க்க போகணும். இப்படி போற நடையிலாம் போகணும். இங்க இருந்து களவாஞ்சொல்லி போகணும். நடையில 12-1 மணிக்கு போனாதான் அங்க போய் களவாஞ்சொல்லி தட்டலாம். அங்க தட்டுற போய் சேர்ந்தோடனே பேசோ படம் ஓடிடும். முதலாவது படம் ஓடிடும். மரசக்கம் சோதான் பார்க்கணும். டிக்கெட் எடுத்து வச்சு மரசக்கம் சோதான் பார்க்கறதுதான். மர அப்படியே அளவில் பாறான் நடந்து அம்மாற இங்க பாரு தும்மங்கனி சிறுவனத்திலிருந்து களவாஞ்சொல்லி போறேன்டா பாக்குறேன். நான் கல்யாணம் நல்ல நேரம் படம் போகுது. நானும் சூடத்தையும் கூட்டிட்டு சூடம் கூட்டிட்டு நாங்க போனேன். சூடமும் மந்தங்களோட போனேன். அங்க போறோம் சரியான ஜனம் பேசோ படம் முன்னுக்கு போற படம் போயிட்டு டிக்கெட் கொடுத்து முடிஞ்சு அப்ப பாவுந்தான் தான் போனேன். கைக்கில 2 பேசோவுக்கு 55 கலரி வாங்குது. என்னதுக்கு 55 அதுக்கு பிறகு 110 அதுக்கு மேல 220 3வது உயரம் 3வது ஓப்போ உயரம் தானே படம் ஓடுறது விட்டு அடிக்குங்க. நல்லா போகும் அடி அடி சண்டையெல்லாம். ஓ எண்டையும் தான் அது கூட எங்க படம் போற நீங்க கூட விரும்பி பார்த்த படம் எந்த படம் உங்களோட விருப்பமான படம்? நாங்க நேரம் நல்ல நேரம் பார்த்திருக்கோம். அந்த படம் பார்த்திருக்கோம். மர சரஸ்வதி சபதம் பார்த்திருக்கோம். நவீன சரஸ்வதி இல்ல அது இப்போ வந்து அது அந்த இதுதான். இப்ப ரசவதாரம் பார்த்திருக்கோம். ரசவதாரம் ஓ மாத்தி கொஞ்சம் படம் பார்த்திருக்கோம். பேர் கடை இல்ல விதி பார்த்திருக்கோம்.
வீடியோ அதெல்லாம் தியேட்டர்ல நான் பாத்துறீங்க? தியேட்டர்ல பார்த்தேன். இன்னொரு விஷயம் சொல்லட்டா அம்மாவுக்கு அது சரியா என்ன என்னண்டா மகன் இப்படி படம் பார்த்து கொண்டிருக்க கூட ஜான் எதிரி ஓடியாருங்க அந்த படத்துல எதிரி ஓடியா இருந்தா அப்புறம் பெத்ராவுக்கு பாக்கட்டியார பாக்கோட்டு திருந்தா பாக்கட்டியார இருந்தாரு தியேட்டர் இதுக்கு அடே அது இந்த தியேட்டர்ல சில சீன் முன்னுக்கு அப்படித்தானே இந்த கத்தி எடுத்து போட்டாரு நம்மள கடத்து சொல்ற மாதிரி என்னது வடிவேல் ஒரு படத்துல எம்ஜிஆர் சண்டை பிடிச்சிருக்கல எம்ஜிஆர் கத்தி கீழே விழுந்துரு வடிவேல் போய் ஏற அப்ப அந்த காலங்கள்ல இந்த தியேட்டர் எல்லாம் இருந்து பெரிய விளையாட்டு தான் காட்டிக்கலனே நடந்து போய் தான் இருக்கலனே படம் பார்க்கத்தான் சொல்லுங்க பார்க்கத்தான் சொல்லும் நம்ம படிக்காங்களே நம்மள விடுறாங்க இல்லையே அதுதான் நீங்க எல்லாம் தியேட்டர் போய் எங்களை ஊர்ல இல்லை பாத்தியല്ലോ அது என்ன சொன்னா யானை பிரச்சனை அவங்களோட இதுக்கு தான் என்ன அண்டனில இல்ல யானையில அப்படி இருந்தது யானை நாங்க என்ன அவர் சரியாதுல எல்லாம் மாறண்டு யானை ஒரு 2010 இந்த வண்டி கட்டி போய் படம் வண்டியிலயும் கட்டிட்டு வண்டியிலயும் போயிருக்கோம் வண்டியிலயும் போயிருக்கோம் ஆக்கள் வண்டி கட்டிட்டு போறேன் அதுலயும் இருந்து நாங்கள் மாற போறேன் படம் அப்படித்தான் அங்கையும் தான் படியா சமைக்கிற எடுத்து கொண்டு வச்சுட்டு காலை நிறுத்தி இருந்தா சுலவையில கொண்டு வச்சுட்டு தண்ணீரை வைத்து எடுத்து வெங்காயத்தில் ஆடிக்கிறேன் இருந்தலையில எடுத்து இருந்தலையில படம் பார்க்கணும் நாடகம் பார்க்கணும் படம் மண்டபம்னு பண்ணிப்பாங்க சீனியம்மா நல்ல வண்டியில போரிக்காம படம் பார்க்க நீங்க மாட்டு வண்டியில வைக்கலாம் நீங்க மாட்டு வண்டியில வைக்கலாம் அந்த டைம்ல மாட்டு வண்டி நாங்கள் கொண்டு வர இப்ப நாங்கள் மாற வேண்டுக்கு நாங்கள் சில நேரம் போவோம் ஏற்றிட்டு போவாங்க ஐயோ மண்டிலோக்கில் எங்களை ஏற்றிட்டு போவாங்க இப்போ நான் ஒரு 5-6 பேர் சேர்ந்து வண்டியில் போகிறேன் இப்போ நீங்கள் இப்போ உங்களோட அந்த காலங்களுக்கு தானே அந்த காலங்களில் இருந்ததுக்கும் இந்த காலங்களில் இருக்கிறதுக்கும் எதை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க? அந்த காலம் கொஞ்சம் நல்லா தான் இந்த காலம் கொஞ்சம் பணம் இருந்தால் தான் மதிப்பாங்க பணம் இல்லாட்டி கொஞ்சம் அப்படி தான் சரியும் தானே என்னலாம் அந்நேரம் கொஞ்சம் இப்போ இந்த காலம் பணம் தான் மதிப்பாங்க. என்ன விளக்கம் சொன்னடா அந்த காலங்களடா வந்து எல்லாரும் ஒரே அளவான சாப்பாடு இப்பெல்லாம் பார்த்தானே கம்மியான விளக்கம் தான்டா அந்த டைம்ல காசுன்ற ஏமான்னு என்னன்னு தெரியா வாழ்ந்தாங்க இப்ப இந்த காசுக்குள்ளாந்து உலகம் வந்தது இப்போ காசு இருந்தால் தான் நம்மளே மதிப்பாங்க நம்மள ஒரு இதாக இருந்தால் தான் மதிப்பாங்க நம்மளே மற்ற மதிப்பாங்க அந்த மட்டும் மதிப்பாங்க நம்மளே நேர நேரங்கள் எல்லாம் இந்த ஃபங்க்ஷன் நிகழ்ச்சிகள் ஏதாச்சும் சொன்னா கூடி இருந்ததே வாங்க இப்ப எங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்மளோட என்ன உண்டா நீ நானும் நம்மட ஆகணும் அவ்வளோ இருந்தா அப்ப மகன் இருந்தாலும் பரவாயில்லமா சாப்பிட்டு ஆக்கள் இருக்கிறேன் மீட்ல காண இல்லாத டவுன் தானே அதான் உண்மையாதான்டா அது உண்மைதான்டா எல்லா வசதி இருந்தாலும் ஒரு விஷயத்துல கொஞ்சம் டவுன் சைடுல கொஞ்சம் அப்படித்தான் நம்மளோட பெரிய மாட்டை பார்த்து நாங்க கதைச்சியில கோவம் உங்களுக்கு 2 பேருக்கும் மகள் பாருங்க சரி அடே எனக்கு இந்த களி டவுட்ரா ரதியம்மாண்டு பேர் எப்படி வந்துடுறேன் எனக்கு சத்தியம் கேட்கணும் ரதியம்மாண்டு கேள்வி அப்படின்டா நாங்க இவர்தான் பதிய வைக்க போன ஃபுல்லா உறந்தண்ணே இவரு போய் யோராணி என்று சொல்லி பதிய வச்சுட்டாரு அவிய உங்கட மாமிமாரெல்லாம் சொல்லி அது கூட அது பேரு அவங்க வச்சாங்க ரதியம்மாண்டு ரதியண்டா சொன்னேன் அப்ப ரதியண்டு சொல்லி இப்பயும் போனேன் அவிய ரதியண்டான்னு சொல்றேன் நாங்க எங்கட பேர் அவைய சொல்றோம் இல்ல ரதியண்டான்னு சொல்லுவாங்க அது ஒரு ஐயா முடிப்பேர் ரதியண்டான்னு சொல்றேன் நீங்க வச்ச பேரு யோகராணி அவங்க வச்ச பேரு ரதியம்மா அப்ப இன்னொருக்கா வீடியோ நம்ம யாப்பானத்துக்குள்ள 5 வீடியோ எடுக்க போனேன் மாமி மருத்தான் கிடந்தேன் மாமி மருத்தான் கிடக்கக்குள்ள அவ வீடியோ எடுக்கக்குள்ள வேடிக்கா பிள்ளை ரதியம்மா ரதியன்னு சொல்லியிருக்கா அவங்கட மச்சாள் வியட்டேன் இல்லை அதுல இருந்து அவியலும் அதை ரதியண்டு அவியல் ரதியம்மாண்டு ரதியம்மாட பேர் அவ சொல்லி அவ அம்மா அம்மா நம்மளோட ரதி வந்திரி ஒளிபாரம்மான்னு சொன்னேன் அது பிறகு என்ன ரதியம்மாண்டி வீசே சொல்லிதான் அதுக்கு பிறகு வீச சொல்றான். ஓகே பாத்தீங்க எங்களோட அம்மாவுடைய வாழ்க்கை முறைகள் ரதியம்மா அப்படி இருந்தவங்க ரதியம்மா அப்படி வளர்த்தவங்க எல்லாரும் சொல்லிப்பாங்க ஏன்னா
கொஞ்சம் கவலையா தான் இருக்கும். அதான். அது சரி டேய் அந்த டைம்ல ரதியம்மா என்னம்மா தெரிப்பா சரியான தெரிப்பு. அப்படிதானே? அவரு தெரியும். சொல்லுங்க ஆளப்படி இப்ப பாருங்க தெரியும். ஆளப்படி அது கொஞ்சம் திருப்பி தரேன். மூத்த பிள்ளை செல்ல பிள்ளை வளர்த்துக்கிறாங்க ஸ்டார் கொடுத்தாங்க. ஓ சாப்பாடு கேட்டு இருக்கிறேன். ஓ சாப்பாடு தான் கேட்கறான். இது கொடுக்கறது தான். சின்ன வயசுல அடி கொடுக்குறாங்க அடியும் கொடுக்குறான். அடியும் கொடுக்குறான். யார் அடிக்கிற இவர் அடிக்கிற அடிக்கிறேன் நான் தான் அடிக்கிறேன். அவர் அடிக்க மாட்டான். பிள்ளைகள் கை வைக்க மாட்டாரு. நான் தான் கொடுக்குறேன். ஒரு நாள் நெல்ல பிடிக்க சொன்னல பயிர நான் பிடிச்ச அவளை விட்டுட்டேன். நான் ஓடுத்தேன் இந்த கடையை நான் வரைச்சி திரிஞ்சேன். அடிச்சோ அண்டை நல்லா விடுத்தீங்க சாப்பாடா நல்லா சொரிஞ்சுது நெல் ஒட்டையில. இவ ஓடுறாங்க. நன்றி 10 ரூபா ஓடுறான். முறைக்கையா ஓடுறான். நிற்கிறது அவங்க ஓடுறாங்கடா. அவியலும் ஓடுறான். அவியலை விட ஒவ்வொருத்தவங்க கடிச்சு போடுறான். அவியலும் ஓடுறான். குட்டிச்சு குட்டுக்குறான் சாப்பாடாங்களுக்கு மர இருப்போம் நாங்க ஒரு இடத்த வந்து இப்படி மறை இருப்போம். நீ இருட்டான போயில நிக்கிறோம். வர்றா இந்த சாப்பாடு என்ன பிடிச்சி எடுத்தாங்களாக்குவா முதல்ல இப்படித்தாடா எங்கட அம்மா எனக்கு இப்படித்தான் சரியோ சும்மா விடாச்சி புடி வடலண்டி ஒன்னா இடிக்கிறேரியோ சரி சாப்பிட்றேன் எனக்கு கம்ப கொஞ்சம் கிட்டாங்க எடுத்து வை பாபா சாப்பிட அடியண்டா நல்ல அடி வேண்டிங்க நானும் உண்மையிலே சந்தோஷம். இது நல்லா சிரிச்சுப்பாங்க என்னமா என்ன சந்தோஷமா ஓ சந்தோஷம். நல்ல சந்தோஷம். ஸ்டார்ட்ல என்ன எங்களும் கொஞ்சம் பத்திரங்களும் கொஞ்சம் இந்த மாதிரி சந்தேகம் வேண்டாம். அவளை நல்ல போல இல்லாட்டி குறையிற நம்ம வயிறு விட்டு சிரிச்சாடா அதான் வாய் விட்டு சிரிச்சா மயிர் விட்டு குறையும். உண்மையிலேயே நாங்க ஆரம்பத்துல அம்மா மகளை காட்டணும் அம்மா மகளை பண்ண கூட வந்து ஆனா இடையில பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை முறைக்கு போய் என்ன சிரிய மாறுது சிரிச்சு ஏல அங்கலால ஒரு கண் நித்திரையும் கொண்டு தாவாள் நாங்கள் இதோட வீடியோ முடிக்கிற சரணத்துக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தானே பிடிச்சிருக்கும். எங்களுக்கு நல்ல ஆதரவு தரணும். பழைய கதைகள் புது கதைகள் எங்கட அம்மா அப்பா நாங்க வச்சிருக்காங்க. ஆனா அவ்வியா கதைக்கும் போது எனக்கு கொஞ்சம் நித்திர தூங்கி விட்டுது. ஏன் நித்திரங்க நீங்க காத்தும் அடிக்குதுமா கஜாங்காத்து அது சரி நித்திர கொஞ்சம் அது பசி இல்ல எனக்கு நித்திர காத்து. சரி நீங்க சொல்லுங்க எங்கட வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்க சொல்லுங்களா எங்கட வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்களேன் சொல்லிக் கொடுப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாய்ஸ் ஆஃப் அனுஷான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஓகே பாய்.